அந்த கதையை வந்து இப்போ பொதுவாக ஆலயங்களோட கீழ்ப்பகுதியில் இருக்கிற இது வந்து கண்டபாதம்னு சொல்லுவாங்க, வேதி பாதம்னு சொல்லுவாங்க. இந்த பகுதிகளில் பராந்தகன் காலம் தொட்டு சின்ன சின்ன சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கு, குறுஞ்சிற்பங்கள்னு சொல்லுவேன். பாண்டிச்சேரியில் அந்த திருபுவனமாதேவி சதுர்வேதி மங்கலத்தில் இருக்கிற 3 கோவில்களில் இருக்க குறுஞ்சிற்பங்கள் பற்றி நான் ஒரு சின்ன ஆய்வு பண்ணியிருக்கேன். இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, இது சண்டேச அனுக்கிரக மூர்த்தி. அந்த நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய சிலை பார்த்துருப்பீங்க. அது வந்து ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் செய்யப்பட்டது. அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இந்த மாதிரி பல இடங்களில் சண்டேஸ்வருடைய கதை வந்து குறுஞ்சிற்பமாக செய்திருக்கிறாங்க. சண்டேஸ்வருடைய கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து மனிதனாக இருந்து கடவுள்கள் நிறையில் இருக்கிறவர். அவர் வந்து விஷார சர்மன் அவரோட பேர். அவர் ஒரு அந்தனர். அவர் வந்து சிவபூஜை செய்வதற்காக இப்படி வந்து ஊரில் இருக்கிற மாடு கன்றுகள் எல்லாம் மேய்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. அப்புறம் வந்து அதிலேருந்து கிடைக்கிற பாலை கறந்து சிவபூஜை செய்கிறாரு. அவருடைய அப்பா கிட்ட வந்து இவரை பற்றி தவறாக சொல்கிறாங்க, இப்படி மாடுகளுடைய பாலை கறந்து வீணடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து இவர் சிவபூஜை செய்கிறத பார்த்து அந்த களங்களை எல்லாம் காலால் எட்டி உதைக்கிறாரு. அப்போ வெகுண்டு தந்தைனும் பாராமல் கீழே இருக்கிற கழியை எடுக்கிறாரு. உடனே வந்து அந்த கழி வந்து மழுவாக, கோடாலியாக, ஆக்ஸ் மாறிடுது. அதை வீசி எறியவும் தந்தையுடைய காலை வந்து வெட்டுப்படுது. தன்னுடைய தந்தைனும் பார்க்காம அவர் சிவபூஜை நிந்தித்ததற்காக அவரை தண்டிக்கிறதுனால சிவன் அந்த இடத்துலையே வந்து தோன்றி, என்னுடைய கணங்களுக்கெல்லாம் நீதான் தலைவன், உண்ட களமும் உடுப்பனவும் நாம் சூடிய கொன்றை மாலையும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய களம், தன்னுடைய உடை, தான் அணிந்த மாலை, இது எல்லாத்தையுமே அவருக்கு அணிவிக்கிறாரு. அந்த சண்டேசனமாம் பதன்மும் தந்தோம். சண்டேசன் அப்படின்னா கோவக்கார கணம், அவருடைய கணங்களில் முதல்வராக ஒரு பதவி கொடுக்குறாரு. தன்னுடைய பூதங்களுக்கு தலைவர் மாதிரி ஒரு பதவி கொடுக்குறாரு. சண்டேசனுமாம் பதனும் தந்தோம். ஸோ கோவக்கார சாமி நம்ம சொல்கிற அந்த மொழி தான், அதுதான் சண்டேசன். அந்த சண்டேசருடைய கதை தான் அது. இதில் என்ன ஆச்சரியம்னா, அதுவே வந்து ஒரு ஜானுக்கு ஒரு ஜான் அகலமுள்ள ஒரு சின்ன பேனல். அந்த பேனலில் மேலே பார்த்தீங்கன்னா அவர் பூஜை செய்கிறதும், அவங்க தந்தையார் வெகுண்டு வர்றதும், 2வது பேனலில் வந்து அவர் அந்த கழியை எடுத்து தந்தையாரை வந்து காலை துணிக்க செய்கிறதையும் பார்க்கலாம். இன்னும் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா, கீழே இருக்கிற பேனலில் அந்த சிவலிங்கத்திலேருந்து ஒரு கை மட்டும் நீண்டு வரும். இதுவும் அந்த குறுஞ்சிற்பங்களோட சிறப்பு தான். இப்படி சில இதுலேருந்து கை மட்டும் நீண்டு வரும். எதுலெல்லாம் பார்க்கலான்னா, கண்ணப்ப நாயனாருடைய சிலைகள் பார்க்கும்போது அதில் இந்த மாதிரி சிவலிங்கம் கை நீண்டு வர்றதை பார்க்கலாம். அதாவது சிவன் வந்து ரிஷபாரூடராக இல்லாமல் அந்த சிவலிங்கத்திலேருந்தே ஒரு கை நீண்டு வரும். அதில் நில்லு கண்ணப்ப அப்படிம்பாரு. இதில் வந்து அவருடைய அப்பாவையே தண்டிக்கிறதுனால அவர் அருளும்படி பொறு அப்படிங்கிற மாதிரி கை வந்து ஒரு சிவபெருமான் நீட்டி அருள்கிறார். இந்த மாதிரி சிலையில் சண்டேஸ்வருடைய கதையை வடிக்கிறது வந்து ரொம்ப முன்னாடி இருந்தே இருக்குது. சீனிவாசநல்லூர்லேயே பார்க்கலாம். நீங்கள் போய் பார்த்தீங்க இல்லையா, திருக்குறக்குத்துறை சீனிவாசநல்லூர்லேருந்து, அதுதான் ஆரம்பகால சோழர் கலைக்கு உதாரணமாக சொல்லப்படுது. அந்த காலகட்டத்திலேருந்தே இந்த சண்டேஸ்வருடைய கதை வந்து மீண்டும் மீண்டும் சிலைகளில் வடிக்கப்படுறது பார்க்கலாம். அது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்குது. அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நம்ம ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கான சிற்பமாக பார்க்குறோம். எல்லா இடங்கள்லையும் பின்னாடி அது பெரிய வடிவமாக சண்டேசருங்கிறவர் வந்து ஒரு தனித்த பெரிய தெய்வமாக வணங்கப்படுறது. இந்த பஞ்சமூர்த்திகளில் சிவாலயத்தில் இருக்கிற 5 முக்கியமான மூர்த்தங்களில் 5வது மூர்த்தமாக வந்து சேர்றவர் சண்டேச நாயனார். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மற்ற 4 பேருமே கடவுள்கள். இவர் மட்டும்தான் மனுஷராக இருந்து அந்த நிறைக்கு போகிறாரு. இவர் வந்து இந்த மாதிரி சண்டேஸ்வரா கோவிலில் ஆகிறதுக்கு வந்து லகுலீச பாசுபதம்
அந்த லகுலீசர் வடிவமும் சண்டேசர் வடிவமும் இணைந்துருச்சு அப்படின்னு ஒரு தேரி இருக்குது. தமிழகத்தில் லகுலீச பாசுபதம்னு ஒரு புத்தகம் இருக்குது, மங்கை வீரராகவன் எழுதினது. கடலூர் சீனு அவர்கள் வந்து இதை பற்றி முக்கியமாக எழுதியிருக்காரு. இவர் ஒரு உரையும் ஒரு இடத்துல லகுலீச பாசுபதம் பற்றி நிகழ்த்தியிருக்காரு கடலூர் சீனு. அப்படி சண்டேசரை பற்றி நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது. இந்த சின்ன குறிஞ்சிற்பம் வந்து அந்த சண்டேஸ்வருடைய கதையை 2 பகுதியாக, மேலும் கீழுமா 2 பகுதியாக விவரிக்குது. திருவாண்டவர் கோயில் ஆலயத்தை பொறுத்தவரை அது சரியாக சண்டேச நாயனார் சந்நிதிக்கு நேர் எதிர்த்தாப்புல கொஞ்சம் தள்ளி இந்த காட்சி அமைந்திருக்கு.